சக்தி தோன்றி சக்திகளை நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவன், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே ஜலம், ஜலத்திலே பிருதிவி, பிருதிவிலே அன்னம், அன்னத்திலே ரசம், ரசத்திலே மாயசம், மாயசத்திலே அஸ்தி, அஸ்தியிலே மேதை, மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சுரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொலைவில் நாரதாகிலே தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளை கண்டு மங்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று பொன்மொழி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானே இந்த பேரறியில் புறவை உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலக நல்லை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற நாமங்களை பெற்ற யாமும் இன்று காலை கலன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன், நிலையோன், சம்பு, சதாசிவன், பேயோடாரி, பொங்க வழிந்தமூர்த்தி புராணங்கள், பூதநாதன், கங்கவேலியோன், கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாட்சா சிவபெருமானே கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று யமது மாற்றான் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதனை படைத்தும் பிதா, விதா, விதாதா, வானகன், மலருணிந்தன், மண்போதந்தை வேதன், இரணியன், கருப்பன், இனியமான உத்தி வந்தோன், கோபநாதி மத்தனன், கொடியனன், அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் பிறவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனை மக்களான அரிய சவாளர்கள், சுபார சவாளர்கள் என்று 11,000 பேர்களின் கண்டேன். அவர்களோ மக்களின் விருத்திக்கான வர்க்கத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சிரம் கொண்ட தக்கனும் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினார். உனது சிரமமானது வலிக்கின்ற சாபத்தை கொடுத்தார். என்னையா பிரச்சனை உங்களுக்கு? என் தலைவடிக்கிறது உங்களுக்கு என்னையா சந்தோஷம்? உலகத்துல ஒரு நாரதர் இருக்கவே உலகம் தாங்கல. என் தலை வெடிச்சதுன்னா அதுல இருந்து 1008 நாரதர் உருவாக்குனா இந்த உலகம் தாங்குமா? 1008 பேருக்கு சித்தி ஆகிருப்பா. வேற வழியே இல்ல. கொஞ்சோலையில ஆக ஓரிடம் இல்லாத வேரிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபாரியன் என்னும் கந்தர்வனாகவும், இரண்டாவது பூலோகத்திலே காமாக்கியம் என்னும் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாது வாத்தியத்துக்கு நான் வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்துக்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே கைபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக அந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூலகத்தை விட்டோடி இந்த பூலகத்தை நாடி குறிஞ்சியிலும் வந்து சேர்ந்து என் கழகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும் என்ற காரணத்தினாலே அல்லல்போம், மல்வினைப்போம், அன்னை வயிற்றை பிறந்தால் தொல்லைப்போம், போகா வீரம்போம், நல்ல குணம் அதிகமாம், அருணை கோபுரத்தில் வீட்டிருக்கக்கூடிய அந்த கணவரியை கைதொழுந்தாள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த செல்வ கணபதியை பாதத்தை பணிந்து விட்டு பின்பு என கடல் பணியை தோற்றி என்றேன். நாராயணா செல்வ கணபதியே எங்கள் உள்ள சுத்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே, சிற்பகுலத்தா
அளித்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கி வரவேற்றிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகத்துல இடமே இல்லை. ஒண்ணு மனிதன் வாழணும்னா மனிதனுடைய அருள் இருக்கணும், இல்லைன்னா மனிதன் வாழ்வதற்கு தகுந்தாற் போல பொருள் இருக்கணும். இந்த இரண்டுமே இல்லைன்னா மனிதன் அந்த மண்ணுலகத்துல வாழவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த உலகையெல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்து ரசிக்கின்றாலே காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இந்த மண்ணிலே வீட்டிருக்கின்றாலே இந்த சுந்தரவள்ளி அம்மனின் ஒரு பாதத்தை வணங்கிவிட்டு பின் நாவலை கவனிப்போம். நாராயண மாரியம்மா இல்லை காளி சன்னதிக்கு இந்த சுந்தரவள்ளி அம்மன் சன்னதிக்கு வந்தோ சுந்தரவள்ளி அம்மன் ஆலயத்தில் கணேசன் சொல்லுங்க வண்ண வண்ண மலைகளாலே அபிஷேகமா மரத்த வச்சரே தண்ணி ஊற்றுவா மனச பாடுவா வாழ்வ மாற்றுவா மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே
பகுதியைச் சேர்ந்த ஏற்றிஎம் தாவணிதா கிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் சுந்தரலியம்மன் கோயில் குடிமக்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி புகழாரம் சுற்றிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கலைவேந்தர் அன்புள்ள அன்பு சித்தப்பா கவிராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமான நன்றினை உறுத்தாக்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் நிச்சயமா சொல்றேன். அற்புதமான ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் ராஜா ராஜா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கும் எமது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமான நன்றி நன்றி நன்றி. அற்புதமான ஒளிபெருக்கி அதற்கு மேலாக எங்கள் எல்லாம் உலகமெங்கும் புகழ் சூட்ட வைக்கக்கூடிய அன்பு உள்ளம் இங்கே யூடியூப் வாயிலாக எங்களை எல்லாம் உலகத்திற்கே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் வினோத் அண்ணார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமான நன்றியாக இருந்துட்டாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவே இந்த மண்ணுலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில பாருங்க, மனிதன் கஷ்டப்பட்டு என்னதான் வேணாத வெயில உழைத்து மனிதனாகப்பட்ட என்னதான் கஷ்டப்பட்டு பொண்ணும் பொருளும் சொத்தும் சுகமும் இடமும் எல்லையும் பதவி புகழ் அந்தஸ்து சொந்த பந்தம் இத்தனை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் மனிதன் இறந்து போகும்போது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம். மனிதன் என்னதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரியா, மனிதன் போகும்போது ஏதாச்சும் தலையில கட்டிட்டு போக முடியுமா? எதுவுமே கிடையாது. ஆக மனிதன் இந்த மண்ணுலகை விட்டு போகும்போது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செய்த புண்ணியம். ஆமா, உதவி செய்யலாட்டிய உபத்தரியம் பண்ணாம இருக்கணும். ஆக அப்பேற்பட்ட உண்மையில மனிதன் இறந்து போகும்போது கொண்டு போகக்கூடிய ரெண்டே விஷயம். ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செய்த புண்ணியம். இதன் அடிப்படையில தான் மனிதனுடைய வாழ்க்கை இங்க தீர்மானிக்கப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னா அது வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும், அதுதான் மனித இயல்பு, மனித நியதிகளும் அதெல்லாம் உண்டு. ஆக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலகட்டம் தான். இந்த கொஞ்ச காலகட்டத்தில் மனிதனை மனிதனாக நேசிக்கப்பட வேண்டும். மனிதன் சகோதரத்துவத்தோடு தமிழன் என்று மனசார ஏத்துக்கணும். முதல் ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க தெரிந்த, இயற்கையை பார்க்க தெரிந்த மனிதனுக்கு, ரசிக்க தெரிந்த மனிதனுக்கு சக மனிதன் இன்னைக்கு இந்த உலகத்துல மதிக்க தெரியுதா? இல்ல. அப்புறமான அந்த இயற்கையை பார்த்து ரசிக்க தெரிந்த மனிதனுக்கு சக மனிதனை பார்த்து ரசிக்க தெரியுதா? காரணம் என்ன? எங்க பார்த்தாலும் ஜாதி மதம் இனம் மொழி, இதுதான் இங்கே உளவியல்ல இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் அருமையா சொன்னாங்க, ஒன்றாய் கற்ற கல்வி நம் இருவருக்கும் சரியான முறையில் பட்டம் அளித்தது. ஒரே கடையில் வாங்கிய உணவு நம் இருவருக்கும் சரியான பசியை போக்கியது. ஒரே கடையில் வாங்கிய ஆடை நம் இருவரின் மானத்தை போக்கியது. எல்லோருக்கும் சொந்தமான பொதுவான நீராகப்பட்டது நம் இருவரின் தாகத்தை தீர்த்தது. நீ எங்கிருந்து வாங்கிய சாதி உன்னை மட்டும் மேலையும் என்னை மட்டும் கீழே வைத்தது. சிந்திச்சு பார்க்கணும் முதல்ல மனுஷன். வாழக்கூடிய வாழ்க்கை என்பதே கொஞ்ச காலகட்டம் தான். இதுல எதையுமே கூட கொண்டுட்டு போக முடியாது. என்னதான் சம்பாதிச்சாலும் எதையும் கொண்டு போக முடியாது. கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம். ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். அதற்கு இடையில எதுக்கு மட்டும் ஆட்டம் தேவைதானா? வாழக்கூடிய வாழ்க்கை வரலையா? மனிதனுக்கு ஆடி இறங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலம் சொந்தம். இன்னைக்கு 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாத அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சிந்திச்சு பாருங்க. மனிதனை முதல் நேசிக்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் அந்த உலகத்துல பெரிய விஷயம். அதுவே இல்லாட்டி அப்புறம் என்ன இருக்கு? ஏன்னா சாதாரண ஒரு 4 அறிவு படைத்த ஜீவராசி பறவை. இந்த பறவைகள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மை கூட இன்னைக்கு மனுஷன் இருக்கா? பாத்துருக்கீங்களா? ஏன்னா பறவையாகப்பட்டதுக்கு எந்த சாதி மதமும் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்து ஆலயத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு பறவையாகப்பட்டது இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது வழியில ஒரு இஸ்லாமிய ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த இஸ்லாமிய ஆலயத்துல போய் தக்கி போகும். மனுஷன் போவானா? போவானா? அங்கிருந்து இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்தவ ஆலயத்தையும் போய் என்ன பண்ணும்? அந்த பறவையாகப்பட்டது தஞ்சம் புகரும். காரணம் என்ன? அதுக்கு எந்த ஜாதியும் இல்ல, எந்த மதமும் அதுக்கு கணக்கு இல்லை. காரணம், ஒரு பறவைக்கு தெரிந்த நல்ல விஷயம் கூட இன்னைக்கு மனிதனுக்கு தெரியாம போச்சு. நீங்க கேட்கலாம், என்னைய 6 அறிவு படைத்த ஜீவராசி மனிதனை போய் 4 அறிவு ஜீவராசியோட ஒப்பிடுறீங்கன்னு நீங்க கேட்கலாம்.
ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாருங்க எத்தனையோ சூழ்நிலை காலம் மாறிக்கிட்டே போகுது, பருவநிலை காலம் மாறிக்கிட்டே போகுது. அப்பேற்பட்ட தன்மையில இயற்கை சரியா இருந்தா தான் மனிதன் சரியாக வாழ முடியும். அப்பேற்பட்ட தன்மையில எதற்காக இயற்கை மூலாதாரம் சரியா இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வு சிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக இயற்கை வளங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு தெரியுமா? நான்கறிவுபடுத்த பறவைக்கு. பறவையாகப்பட்டது ஒரு இடத்திலிருந்து அது உணவு சேகரித்து வழியில போகக்கூடிய வகையில் அதை சாப்பிடக்கூடிய அந்த பாருங்க விதையாகப்பட்டது இந்த மண்ணிலே மீண்டும் மூண்டி மீண்டும் என்னாகுது, மரம் செடி கொடியாக வளர்ந்து இந்த இயற்கை வளங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. ஒரு பறவையாகப்பட்டது தன்னுடைய வாழ்நாள்ல 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறான். ஒரு பறவை அதனுடைய வாழ்நாள் முடிவுக்குள்ள 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்த இந்த உலகத்திற்கு இயற்கை வளங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை யாரு கொண்டுனா பறவை கொண்டு. மனுஷன் என்ன பண்றான்? இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை வெட்டி என்ன பண்றான்? விறகா போட்டு கரியா போட்டு காசா மாத்திடுற. என்னத்தை கொண்டு போகணும்? எதுவுமே கிடையாது. ஆக அப்படியும் இருக்கக்கூடிய தன்மையில் அந்த கூட்டத்தில் கோவில் புறவை வார்த்தா நாடகம் கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்க தேடிடுமா கொலுசு சத்தம் கேட்கவில்லை, மனம் தங்கி அடிக்குது தங்கி அடிக்குது. குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்க தேடிடுமா மனம் தப்பி அடிக்கிறது தப்பி அடிக்கிறது. துணை பின்ன பார்க்கையிலே ஒளி பெண்கள் அடிக்கிறது பெண்கள் அடிக்கிறது. கூட்டத்திலே கோயில் போறா யாரை நீங்க அன்பளிப்பெல்லாம் கொடுக்க வேணாம். வரக்கூடிய சின்னஞ்சிறிய கலைஞர்களும் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் உங்களை வச்சுதான் நாங்க
வரக்கூடிய கலைஞர்கள் பாருங்க, பாட்ட ரசிங்க, ஒரு கைதட்ட ஆரவாரம் போதும். அதான் பெரிய விஷயம். இந்த உலகத்துல எதை கொண்டு போறோம் அதை நான் முன்னாடியே சொன்னேன். ஆக இறைவன் கொடுப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை எவனாலையும் கொடுக்க முடியாது. அதனாலதான் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான் இருக்கான். இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ விஷயம் இருக்கு. இப்படித்தான் பாருங்க ஒரு நாடாளக்கூடிய அரசு, இந்த அரசனுக்கு பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவன் உள்ள அந்த செல்வங்களே இல்லை. அத்தனை செல்வங்கள் வைத்திருந்தாலும் நாடாளக்கூடிய தன்மைகள் இருந்துட்டாலும் கூட பாருங்க இந்த அரசனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்னதான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சிருந்தாலும் மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. ஆக பாருங்க இந்த அரசனாகப்பட்டவர் இறைவனை வென்றான். இறைவனை வேண்டும் பொழுது இறைவனாகப்பட்டவர் நேரில் வந்து காட்சி தாராரு. உனக்கு என்னப்பா வேணும் பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் பாருங்க இந்த அரசன் சொன்னியா, இல்லப்பா இந்த உலகத்துல இந்த உலகத்துல இந்த நாடாளக்கூடிய தன்மை என்ன கொடுத்த, என்கிட்ட இல்லாத செல்வங்கள் இல்லை, அத்தனை செல்வங்கள் இருந்துட்டாலும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைதான். ஆக பாருங்க நாட்டை ஆளக்கூடிய அரசன் சரியா இருந்தா தான் அவனை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல சரியா இருக்க முடியும். அப்படி உள்ள இடத்துல அரசனே இங்க மேல ஆளுறவனே சரி, ஆளுமை சரியில்லைன்னா கீழே மக்கள் நல்லா இருக்க முடியுமா? ஆக அப்பதான் பாருங்க உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்க, இல்லைங்க எனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு கேட்க. நிம்மதி தானே வேணும். இங்க இருந்து வெகு தூரம் பயணம் போகும். அங்க பயணம் பண்ணக்கூடிய வழியில ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம் வரும். அந்த கிராமத்துக்கு போனேன்னா ஒரு ஏழை விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை போய் சந்திச்சு பாடுறா, உன் வாழ்க்கையில நிம்மதினா எங்கன்னு அவன் சொல்லுவேன், விவசாயி ஒன்று சொல்லுவான்னு சொல்லு. ஆக என்ன பண்றாங்க, நேர ஒருவன் போயிடாரு, ஏன்னா இறைவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசனாகப்பட்டவே அந்த ஏழை விவசாயி போய் சந்திக்க போறேன். அப்படி ஏழை விவசாயி சந்திக்க போலாம் பயணத்தை தொடங்குறேன். தொடங்கி போகக்கூடிய வழியில ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விவசாயியை போய் சந்திக்கிறேன். யாரு? இந்த அரசன் போய் சந்திக்கிறேன். ஐயா உங்களைத்தான் பார்க்க வந்தா வணக்கம்னு சொல்ல. அப்பா உங்களை பார்க்கவே பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கு, நீங்க யாரு என்னன்னு தெரியல. நான் சாதாரண விவசாயி, நீங்க பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி தர்றீங்களே, நீங்க யாரு என்னன்னு விவரம் கேட்க. அப்பதான் இந்த அரசன் சொன்னேன், நான் வேற யாருங்களப்பா அந்த நாடாளக்கூடிய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கை ஓடல கால் ஓடல. என்னடா அரசன் நம்மளை பார்க்க வந்திருக்கானே, நம்மளே ஆண்டி பயிலா தர்றோமே, நம்மளை போய் பார்க்க வந்திருக்கானு சொல்லிட்டு உனக்கு ஆச்சரியம் தாங்கல. ஐயா நீங்க பெரிய இடத்துக்குள்ள உங்களை இங்க வச்சு பேசினா மரியாதை இருக்காது. இங்க இருந்து பக்கத்துலதான் என்னுடைய குடியிலாகக்கூடிய வீடு பக்கத்துலதான் இருக்கு, அங்க வாங்க உங்களுக்கு வேணும்ன்ற சகல வசதியும் செஞ்சு தரேன், நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட. அப்பதே மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க, கருத்தை பரிமாறுறாங்க. நான் நாடாளக்கூடிய அரசன், என்கிட்ட எல்லா பொண்ணும் பொருளும் எல்லாமே இருக்கு, நாடாளக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கு. ஆக வாழ்க்கையில நிம்மதி இல்லடான்னு சொல்ல. நிம்மதியை ஏன்ட்ட கேட்கிறீங்க, நான் சாதாரண ஏழை விவசாயி, நீங்க நிம்மதியை ஏன்ட்ட கேட்கறீங்களேன்னு சொல்லி இந்த விவசாயி சொல்ல. அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகும்பொழுது, ஐயா நீங்களும் சாதாரண ஏழை விவசாயி, விவசாயம் பண்ற நீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்டேன். அப்பதான் பாருங்க இந்த விவசாயி சொல்றாரு, என்னையோ இந்த நிலத்தை உழுது நான் கஷ்டப்பட்டு உழுதாலும் ஏதோ என்னுடைய தெம்புக்கு ஏற்றவாறு ஒரு நாளைக்கு ஒரு 4 காசு சம்பாதிக்கிறேன், அதை வச்சு நான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேன். அரசனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்மளுக்கு அரண்மனை முழுவதும் பொண்ணும் பொருளுமா கட்டி கிடக்கு, நம்மளுக்கு நிம்மதி இல்லை. ஒரு நாளைக்கு 4 காசு தான் சம்பாதிக்கிறார் இந்த விவசாயி. ஆக இவர் வாழ்க்கையில நிம்மதியா இருக்காரு. இந்த நிம்மதி எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்க. ஆக பாருங்க அந்த விவசாயியோட வீடு வந்துருச்சு, குடியில் வந்துருச்சு. இந்த குடிலுக்கு போயிட்டு பாருங்க முதலாக தாய் தகப்பன் அந்த குடிலுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப போய் பாருங்க இந்த விவசாயி அறிமுகப்படுத்துறாரு, ஐயா இவங்கதான் என்ன பெற்ற தாயும் தந்தையும். ஆக நான் சம்பாதிக்கிற 4 காசுல இருந்து என் தாயும் தகப்பனுக்கு நான் 1 காசு செலவழிக்கிறேன். இந்த செலவழிக்கும் போது அவங்களுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கேன். 4 காசு சம்பாதிச்சாலும் அந்த காசுல 1 காசை என் தாயின் தகப்பனுக்காக செலவழிக்கிறேன். செலவு பண்றதுனால அவன் மகிழ்ச்சியா இருக்கேன், அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்காண்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வீட்டுக்குள்ள உள்ள போகும்பொழுது கட்டிய மனைவியை காட்டுறேன், அறிமுகப்படுத்துறேன் அரசு. அரசே இவதான் என்னுடைய மனைவி, எங்கேயோ பிறந்திருந்தாலும் எனக்காக என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு துணையாக இருக்கின்றாலே இவதான் நான் இன்னும் கட்டிய மனைவி. ஆக நான் சம்பாதிக்கிற 4 காசுல இவளுக்கும் 1 காசு கொடுக்குறேன், அதனால அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்க்கும் போது எனக்கு நிம்மதியா இருக்காண்டாங்க. அதாவது போல உடன்பிறவா சகோதரி இருக்கா அந்த விவசாயிக்கு. அப்ப அந்த அரசு அறிமுகப்படுத்தின, அரசே இவதான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி. ஆக நான் சம்பாதிக்கிற 4 காசுல அவளுக்கும் 1 காசு செலவழிக்கிறேன், அதனால அவன் மகிழ்ச்சியா இருக்கா. அதை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்காண்டாண்டா. பெத்த பிள்ளையை அறிமுகப்படுத்தி இவன் தான் நான் பெத்த பிள்ளை, என் பெத்த பிள்ளைக்கு நான் சம்பாதிக்கிற 4 காசுல 1 காசு செலவழிக்கிறேன், அதனால அந்த குழந்தையும் மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சியின் புன்னகையும் பார்க்கும்போது என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்காண்டாண்டா. இதுல என்ன தெரியுது, 4 காசு சம்பாதிச்சாலும் 4 பேருக்கு நிறந்து கொடுக்குறேன்.
அதனால அவனுக்கு எதையும் சேர்த்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல, கோபம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அவன் மகிழ்ச்சியா இருக்கான். நீ அத்தனையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? இல்லை என்று வரக்கூடிய வறியவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? திருப்பி உதவுனாவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும் காரணத்தினால. அதனாலதான் சொன்னாங்க ஏழையின் சிரிப்புல இறைவனை காணலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய வகையில அந்த விவசாயியும் போற்றும் வழியில Da da da
வனங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவு படைத்த ஆதிசரன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட வனம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை மரம் என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் எங்க ஐயா தங்கவேலன் குடி கொண்ட சிறப்பான இடம். அப்பேற்பட்ட இந்த இடத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி எல்லாம் போகுதுன்னா, அற்புதமான இயற்கை வளங்களை பார்க்கும் பொழுது அழகான நீரோடைகளும் பூத்து குலுங்கக்கூடிய பூக்களும் பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி எல்லாம் போகுதுன்னா, ஏன்னா நல்ல கவிஞருக்கு அஸ்திவாரமே கற்பனை தான். ஆக நானும் வீணா காண பிரியன். அதனால அந்த வனத்தை எப்படி எல்லாம் வர்ணிக்கலாம்னா, அந்த நதியோரத்துல அந்த நாணல்கள் எல்லாம் வளைத்து நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எப்படி எல்லாம் கழகத்திற்கு ஏதாவது வழிபிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. ஏதேனும் சத்தம் கேட்குமா என்று ஒரு சத்தம். அற்புதமான காணம், அருமையான காணம், பெருமையான காணம். அப்பேற்பட்ட இந்த காணத்தை ரொம்ப நாளா நம்ம பகுதியிலேயே காணும். அப்பேற்பட்ட இந்த காணத்திற்கு சொந்தக்காரி யாராக இருப்பார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம்
என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒடுத்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கின்றாலே அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது உற்றார் உறவினர் போற்றப்பட வேண்டும், உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல காதல் என்பது மிக மிக பொதுவானது. இந்த காதலை யாரெல்லாம் செய்யலாம் தெரியுமா? எல்லா இடத்துலயும் காதலை வச்சாலும் பிரச்சனை. காதலை முதல்ல யார் இடத்துல வைக்கணும்? காதல் என்றால் அன்பு என்று பொருள். அன்பை யார் மேல செலுத்த தெரியுமா? முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து நம்ம எல்லாம் இந்த உலகத்திற்கு படைத்தார்களே தாயும் தந்தையரும், அவர்கள் தான் இந்த உலகத்தில் முதல் கடவுள். ஆக அப்பேற்பட்ட தாய் தந்தையின் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அதே போல கல்வி கலையில கற்பவர் ஆசிரியர் என சொல்லக்கூடிய ஆசிரியர், இந்த ஆசிரியர் மேல என்ன பண்ணணும்? அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அதே போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய காவல்துறை மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அதே போல இரவுன்னு பார்க்காம பகலொன்னு பார்க்காம தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய எல்லையில நின்று நம்மை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்களே ராணுவ வீரர்கள், அவர்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். இப்படி எத்தனை விதமான காதல்கள் இருந்தாலும் அற்புதமான ஒளிபெருக்கி நிலையத்தார் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். இப்படி பக்கம் மேல கலைஞர்கள், பக்கா மேல கலைஞர்களாக இருக்கக்கூடிய அற்புதமான இசைக்கலைஞர்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். இப்படி ரசிக பெருமக்கள் மேல உயிரினும் மேலான அன்பை வைக்கணும். இப்படியெல்லாம் எத்தனை அன்புகள் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலேயே பாகுபாடு பார்க்காம இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை உறவு யாருன்னு கேட்டீங்கன்னா
அவதான் தன்னை பெற்றெடுத்த தாய். இந்த தாய்க்கு மேல இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட உறவும் இந்த உலகத்துல உறவே இல்லை. நம்ம பணம் இருந்தா 10 செய்யிட்டு இருக்கோம், பணம் இருந்தா உடன் பிறந்த சகோதரன் கூட நம்மள என்னன்னு கேட்பான். பணம் இல்லைன்னா நம்ம உடன் பிறந்தவங்க கூட நம்மள என்னன்னு கூட கேட்க மாட்டேன், யாரோ எவனோன்னு போயிருவேன். ஆமா, அதனாலதான் சொல்லியிருக்காங்க, பணம் பந்தியில குணம் குப்பையில போயிடும். அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட, அப்படிப்பட்ட எத்தனை உறவுகள்லாம் இருந்துட்டாலும் கூட, எத்தனை கோடிக்கணக்கில் மாடு மாளிகை போட கோபுரம் வைத்திருந்தாலும் கூட, இந்த உலகத்துல தாய் என்னும் ஒரு அன்பு உள்ளம் இல்லைன்னா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டாலும் அவன் அனாதைதான். அப்படிப்பட்ட தன்மையில அந்த தாயினுடைய பாதத்தை வணங்கிவிட்டு என் கலைப்பணியை துவக்குகின்றேன். நாராயணன் ஒரு
பாராட்டி அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு மனமான நன்றி. இந்த உலகத்துல தாய் என்பவள் இருக்க வரைக்கும் தான் எல்லா சுகமும் இல்லைன்னா எல்லாமே போச்சு. ஆக அப்படிலாம் நின்றுட்டாலும் கூட காலதாமதம் காரிய கேட்டன்பர்கள் காலம் மனித நடக்காதவன் கோலம் மரியா புறம்பு கோப்பு என்று எங்க அப்பா இன்னைக்கு ஒப்பு வச்சிருக்காங்க. அந்த காரணத்தால வெகு சீக்கிரத்தில் சந்திக்க வேண்டியவர்களை நான் சந்திக்கணும், சிந்திக்க வைக்க வேண்டியவர்களை நான் சிந்திக்க வேண்டிய காரணத்தால யாரோ ஒரு ஆரவன் அங்கமிக்கமாக அண்ணனை சந்திக்க வேண்டும், அவனுடைய உத்தரத்தை யூகிக்க வேண்டும் என்ற காரணத்தால சுந்தரம் நீரை பொன் சீரந்த மண்ணே